ஹே எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை நம்ம இருக்க கடன் ஃபுல்லாக நம்ம அடைக்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, முக்கியமாக நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அது நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றுறது. நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட க்ரோத்தும் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வேலையும் செய்வோம். அந்த க்ரோத் மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கான ஒரு சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் அவேர்னஸ். எப்போவுமே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. மெயினாக ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன ஐடியாஸ்லாம் உங்கள் மைண்டுக்கு வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே அட்டென்ஷன் கொடுத்து கவனிங்க. இதனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃப் அவேர்னஸ் உங்களோட ஓவர் திங்கிங், நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உங்கள் க்ரோத் மைண்ட் செட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதான விஷயம், ரீஃப்ரேம் யோர் ஃபெயிலியர். அதாவது ஒரு ஃபெயிலியர் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு தடையாக பார்க்காம அது உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குதனும், அது வளர்ச்சிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அதை வந்து மாற்றிக்கோங்க. இன்னொன்று, ஒவ்வொரு ஃபெயிலியரும் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். ஸோ இதை இனிமேல் நம்ம பண்ணவே கூடாது, இனி முயற்சியே பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இதுலேருந்து நம்ம இன்னும் கற்றுக்கிட்டோம், இன்னொரு தடவை முயற்சி பண்ணி அடுத்ததில் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். எப்போவுமே நீங்கள் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கற்றுக்கோங்க. அவங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். உங்கள் லைஃப்பில் இன்னொரு ப்ராப்ளம் வரும்போது அந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டதை நீங்கள் இதை வச்சு ஃபேஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது, எஃபர்ட் ஓவர் அவுட்கம். எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோட எஃபர்ட்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் மட்டும்தான் முக்கியம். அது எப்படி அவுட்கம் வருது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கான சக்ஸஸ் நம்மக்கிட்ட வரும் அப்படின்றதுல ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருங்க. ஹார்ட் ஒர்க்குக்கும் விடாமுயற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அவுட்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். ஃபிஃப்த்தா, எம்ப்ரேஸ் யோர் சேலஞ்சஸ். எப்பவுமே உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய வின் தான். ஆறாவது, க்ரோத் மைண்ட் செட் லாங்குவேஜ். எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்ம எவ்வளோ தான் டிமோட்டிவேட் பண்ணாலும் நம்ம இதில் கண்டிப்பாக விடாமுயற்சியோட போராடி கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. யார் என்ன சொன்னாலும் நம்மளோட மைண்ட் செட் தான் நம்ம முக்கியம். நம்மளோட க்ரோத்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் எனக்கு வரவே வராது, நான் ட்ரை பண்ண போகிறதில்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக வரலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கலாமேன்னு யோசி. அடுத்தது, டெவலப் கிரிட். அப்படின்னா நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிறது தான் டெவலப் கிரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்த பண்ணால் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நமக்கு வரும், எவ்வளோ பெரிய கோல் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சும் அதை நம்ம பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு பெரிய சூன்யம். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை விடாமுயற்சியோட போராடி அச்சீவ் பண்ணுங்கள். ஃபைண்ட் த பர்பஸ். ஓகே, இப்போ ஒரு கோல் இதுதான் அப்படின்னு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த கோல் என்ன காரணத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பர்பஸை கிளியராக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளியரான ஒரு பர்பஸோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் நீங்கள் அப்படியே மோட்டிவேட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனும் தேவையில்ல, ஜம்முன்னு போயிட்டே இருக்கும். கடைசியாக, வேல்யூ யுவர் ஜர்னி. எப்பவுமே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன கோலாக இருக்கட்டும், இல்லை பெரிய கோலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த கடைசியில் நம்ம வின் பண்ணியிருப்போம்ல, அது ஞாபகம் இருக்கிறத விட அந்த க்ரோத் ப்ராசஸ் இருக்கும்ல, அதுதான் நமக்கு வந்துட்டு பயங்கர ஞாபகமாக இன்னும் இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ சின்ன வயசில் நம்மளெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்க்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே போய் வின் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது, அங்கே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணது, இதெல்லாம் தானே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே உங்களோட க்ரோத் ப்ராசஸும் அதில் நீங்கள் இருந்து என்ன கற்றுக்குறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் தான் உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறையா விஷயங்களை மேஜிக்காக ஆட் பண்ணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.